Dear viewers, welcome to King's TNG YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் இந்த வெபினார்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணணும். இப்போ நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நான் லாகின் பண்றேன். இப்போ லாகின் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு அந்த மெயில் என்னோட மெயில் வந்துடும், அதில் இன்பாக்ஸ் அதெல்லாம் வந்துடும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இதில் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு போனோம். அப்போ கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் google.com போய் அங்கே கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இப்போ நான் கூகுள் ஃபார்ம்ஸ்ன்றதை டைப் பண்ணேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே இப்போ நம்ம என்னென்னலாம் இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகி வரும். சப்போஸ் நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கும். இப்போ நான் இத்தனை கூகுள் ஃபார்ம்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லா கூகுள் ஃபார்ம்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நான் உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். நம்மளோட எய்ம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து நாங்கள் ஒரு வெபினார் சீரீஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த வெபினார் சீரீஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காலேஜ் லோகோ இருந்துச்சு, அப்புறம் இந்த வெபினார் சீரீஸோடைய நேம் இருந்துச்சு, அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ், எத்தனை நாளைக்கு நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் காலேஜோடைய பிக்சர் இருந்துச்சு, அப்புறம் இந்த போஸ்டர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி அவங்களோட பார்ட்டிசிபெண்ட்டுடைய மிஸ்ஸா, அப்புறம் அவங்களோட நேம், அப்புறம் அவங்க என்ன மாதிரியான பார்ட்டிசிபெண்ட், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை +1 +2 ஸ்டூடெண்ட்டா, அவங்க எந்த இயரு, அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்களோட இன்ஸ்டியூஷன் நேம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு சாம்பிளுக்காக இருக்கிற இந்த இதை வந்து நான் தனி ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு அப்பப்போ காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தனி ஒரு டேப்ல நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாங்க் ஆப்ஷனுக்கு நான் போகணும். புரியுதா? ஸோ இந்த பிளாங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு டைட்டில் இதுவும் ப்ளஸ் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகி வரும். ஸோ இதில் தான் நம்ம எல்லா சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த கேசி வெபினார் சீரியஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் இங்கே டைப் பண்ணணும். புரியுதா? ஸோ அதை வந்து நான் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கேசிஇ வெபினார் சீரிஸ் 2 இதெல்லாம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், கேப்ஸில் நான் போட்டுக்கிறேன் கேசிஇ வெபினார் சீரிஸ் 2. இது வந்து ஆக்சுவலாக அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் பண்ண விஷயம்னால அலுமினி டெக்னோ டாக் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறோம், டெக்னோ டாக். நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுனால ஆர்கனைஸ்ட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் spelling, yeah, correct, registration form கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம்னா இது எத்தனை நாள் நடக்குது, இதில் எத்தனை செஷன்ஸ் இருக்குது, யார் யார் பேசுகிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்கலாம். இங்கே நான் ஷார்ட்டாக வந்து நான் கொடுத்துட்றேன் 4 days 8 webinar sessions அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்முக்கு ஒரு டைட்டில், எப்படி எப்படிலாம் ஒரு ஃபைலுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் மேலே டாப்ல இருக்கிறத கிளிக் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அன்டைட்டில் இருந்தது, இப்போ டிஃபால்ட்டா இங்கே நான் என்ன கொடுத்தனோ அது இங்கே வந்துருச்சு. கேசி வெபினார் சீரிஸ் 2 அலுமினி டாக் டெக்னோ டாக், நான் இங்கே என்ன கொடுத்தனோ அது வந்துருச்சு. இவ்வளோ லெங்க்தியான அந்த ஒரு பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால என்ன பண்றேன்னா கேசி வெபினார் சீரிஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படி மட்டும் இருந்தால் போதும். ஸோ மீதி எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் வெபினார் சீரிஸ் 1க்கு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால எனக்கு ஈஸியாக ரெஃபரன்ஸாக இருக்கணுன்றதுக்காக கேசி வெபினார் சீரிஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ நம்ம காலேஜ் லோகோ இதை நான் வந்து இன்சர்ட் பண்ணணும்.
இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், காலேஜ் லோகோவை இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலேஜ் லோகோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த தீம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பட்டன் இருக்கு இல்லையா, கஸ்டமைஸ் தீம், அதில் நம்ம கிளிக் பண்ணோம். இங்கே வந்து சூஸ் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எத்தனை இமேஜஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸை தவிர இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்லோடில் போயிட்டு இந்த ப்ரௌஸ் பட்டனில் போயிட்டு நான் ஏற்கனவே காலேஜ் லோகோ இருக்கிற அந்த பாத்தில் இருந்து ஐ எம் கெட்டிங் திஸ் திங். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிங்ஸ் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோவில் இருக்கிற இதுவை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கிரியேட் பண்ண லோகோவில் வந்து யூ ஹவ் காட் திஸ் ஒன். இப்போ நான் டன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து பிளர்டாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா நான் எங்கள் லோகோவில் இருக்கிற இந்த 3 பாக்ஸையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான், அந்த ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, திரும்பியும் வந்து வேறு ஒரு அதே லோகோவில் வேறு எது நான் கொடுத்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்து பார்த்தேன். அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பாக்ஸில் கண்டென்ட் கிளியராக இருந்துச்சு, பட் அந்த பார்டர்லாம் எனக்கு ஒழுங்காக கிளியராக வரலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட் பார்டர்ஸ்லாம் வரல, மற்றபடி இமேஜ் கிளியராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு இன்னும் கிளியராக வரதுக்கு இது ட்ரையல் வேறு தான், பெயிண்டில் போயிட்டு நம்ம அந்த இமேஜ் சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ட்ரையல் எரரில் தான் வரும் இந்த மெத்தடு. ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த 5th அட்டெம்ப்டில் எனக்கு பக்காவாக வந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த 2 பாக்ஸும் நல்ல கிளாரிட்டியோட வித் ஆல் அந்த பார்டர்ஸோட பக்காவாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனில் இந்த கண்டென்ட்டும் கிளியராக இருக்குது, அந்த 4 சைட்ஸ் பார்டர்ஸும் எனக்கு கிளியராக வந்திருக்கு. இப்போ இதோட தீம் கலர் நம்ம செலக்ட் பண்ணணும். என் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ கலர் வந்து எப்பவுமே அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால் ஒரு ப்ளூ கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ப்ளூ கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதோட கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் ஹாவ் அ லைட் ப்ளூ ஆல்சோ. ஓகே, இது கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது. இது பார்த்து வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, இது லைட் ப்ளூவாக இருக்குது. ஸோ இது புரியுதுங்களா, அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. அடுத்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்ரவுண்ட் கலர்ஸ். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக இருக்குது, அடுத்தது நான் மீடியம் கொடுக்கணும் அப்படின்னா மீடியம் கலர், டார்க்காக வேணும் டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம மீடியம்கே போயிடும். ஓகேவா, அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டைல். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்கரேஷன் சொல்லி இந்த கர்சிவ் இதில் வரும், ஃபார்மலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறதுனால இந்த ப்ளேஃபுல் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ளேஃபுல் ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த கலர் ஃபாண்ட், இந்த டைப் ஆஃப் ஃபாண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் என்னென்ன வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டா இல்லை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டா நமக்கு தெரியணும். அதனால் அவங்களுடைய சாலிடேஷன் நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்குவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தாகணும். எந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இந்த சாலிடேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம பிக்சர் எதனா இருந்துச்சு, காலேஜோட பிக்சர், இந்த ஈவெண்ட்டோட போஸ்டர் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அந்த போஸ்டர் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆட் இமேஜ்னு சொல்லி இதில் கீழே இருக்கிற இந்த 4th ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடணும். இதில் ஆட் இமேஜில் போயிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் காலேஜோட ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். அது எங்கள் காலேஜோட ஃபோட்டோ கூகுளில் இருக்குது. அதனால் கூகுளில் போயிட்டு கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டைப் பண்ணாலே வந்துடும். இங்கே தஞ்சாவூர் வந்துருப்பாருங்க, இன்ஜினியரிங் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எங்கள் காலேஜோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ இன்சர்ட் பண்ணோடனே இந்த மாதிரி வரும், டைப் இமேஜும் வந்துடும். ப்ளஸ் இங்கே எதனாச்சும் நான் டைப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இங்கே காலேஜ் பேரை நான் கொடுத்துடலாம் இங்கே. ஸோ இங்கே வந்து நான் கிங்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நியர் தஞ்சாவூர் அப்படின்றத கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து நான் அலைன்மெண்ட் வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ பிக்சர் கொஞ்சம் சென்டரில் அலைன் ஆகும். மற்றபடி உங்களுக்கு எதனா பிக்சர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் ஆப்ஷன் போயிடலாம், இல்லை டோட்டலாக ரிமூவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் போயிடலாம். இப்போ இந்த ஸ்லைடே வேண்டாம்னா நீங்கள் டிலீட் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அடுத்து வந்து ஜஸ்ட் என்னோட ஈவெண்ட்டோடைய அந்த போஸ்டரை நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எதுக்காக அந்த போஸ்டரை நான் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் சப்போஸ் ஏதாச்சும்
என்ன சொல்கிறது, சப்போஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எந்தெந்த டேட்டில் இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்டரை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எத்தனை ஈவெண்ட் நடக்குது, காலையில் யார் பேசுகிறா, சாயங்காலம் யார் பேச போகிறா, என்ன டாப்பிக்கில் பேச போகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த போஸ்டர் டீட்டெயில்ஸ் பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த போஸ்டர் டீட்டெயில்ஸை நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நான் கொடுத்துறேன். ஸோ இதுக்கும் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டைட்டில் வந்து டிஃபால்ட்டாக இந்த டைட்டில் நம்ம அதை ஃபார்மை கொடுத்தேன், அதே டைட்டில் கொடுத்துட்றேன். KCE வெபினார் சீரீஸ் 2 அலுமினி டாக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். அலுமினி டெக்னோ டாக், ஏன்னா இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸை பற்றி பேச போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் டெக்னோ டாக் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த போஸ்டர் ஆட் பண்ணியாச்சு, காலேஜ் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதை தவிர நீங்கள் வீடியோஸ் எதனா ஆட் பண்ணணும், காலேஜ் பற்றின ஒரு ஏதாச்சும் வீடியோஸ் இருக்குது அப்படின்னா ஆட் வீடியோங்கிற ஆப்ஷன் கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து இந்த சாலிடேஷன்ன்ற விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து சாலிடேஷன் வாங்க போகிறோம். சாலிடேஷன்னா இதுக்கு அவங்க பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்காக இந்த சாலிடேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். சாலிடேஷனில் இப்போ இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லையா, ஸோ அதனால் மல்டிபிள் சாய்ஸ். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாய்ஸ் இருக்குங்க. இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா, இல்லை ஷார்ட் ஆன்சரா, இல்லை செக் பாக்ஸா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் அப்லோட் பண்ணுமா, எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா எதர் மிஸ்டர் ஆர் மிஸ், இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நிச்சயமாக அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அதனால தான் நான் மல்டிபிள் சாய்ஸ் இங்கே செலக்ட் பண்ணேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறோன்னா மிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துடணும். இப்போ ரெண்டாவது சாய்ஸ் வந்து நான் மிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஆட் ஆப்ஷனில் போயிட்டு அங்கே இது செகண்ட் ஆப்ஷன் MS மிஸ். ஓகேவா, இந்த சாலிடேஷனை நான் கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தது நேம் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் கொடுத்துடலாம். டூப்ளிகேட் கொடுத்துட்டு இங்கே நேம் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எல்லாமே கேப்ஸில் இருக்கணும், இனிஷியல்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துக்கலாம். இந்த நேம் அப்படிங்கிறதுக்குள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் லெட்டர்ஸ் to be in caps with initials at end அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இதுவை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். வித் இனிஷியல்ஸ் அட் த எண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணிடுறோம். சப்போஸ் இது வந்து இன்னும் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்லி கொடுத்துட்றீங்க. இப்போ நிறைய காலேஜ்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் இங்கேயே டைப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஒரு நீட் லுக் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துக்கலாம். அது எங்கே கொடுக்கணும் அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே 3 டாட்ஸில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனை நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணோடனே எங்களுக்கு அந்த இது வரும். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னா இது வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து இங்கே கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா தருண் கிருஷ்ணா ஸ்பேஸ் விட்டு எஸ் இனிஷியல்ஸ் அட் லாஸ்ட் கேபிட்டல்ஸில் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து அவங்க நேமை டைப் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து ஷார்ட் ஆன்சராக இங்கே நான் மாற்றிடுறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க சப்போஸ் அவங்க நம்பர்ஸ் பை மிஸ்டேக் அவங்க டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எரர் மெசேஜ் காமிக்கணும், அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது சப்மிட் பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே வேலிடேஷன் கொடுக்குறோம். இட் ஷுட் பி எ டெக்ஸ்ட் இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் ஒரு மேண்டட்டரியான கொஸ்டின், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நேமுங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப மஸ்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை முடிக்காமல் அவங்களால இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்காக ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி இதுவை எனேபிள் பண்ணுறோம். அதோட மீனிங் என்னன்னா இந்த கொஸ்டினை அவங்க இதுக்கான ஒரு ஆன்சர் இந்த ஃபீல்டை எதுவும் வேல்யூஸை என்டர் பண்ணாமல் அவங்களால இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க கொடுத்தாங்கன்றதுக்காக இதை நம்ம கொடுத்தாங்க. புரியுதா? ஸோ அடுத்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வாங்குறோம் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் வந்து +1 +2 ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், திரும்பி இதை டூப்ளிகேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எழுதுறீங்க பார்ட்டிசிபென்ட் ஈஸியா. ஸோ இங்கே வந்து இது தேவையில்லை இல்லையா, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் எடுத்து விட்டுறேன். இஸ் எ +1 ஸ்டூடெண்ட். அடுத்த ஆப்ஷன் என்னது, அவங்க +2 ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம். பார்ட்டிசிபெண்ட் +2 ஸ்டூடெண்ட். அடுத்த ஆப்ஷன் he may be an engineering college student, so engineering student or
he may be a polytechnic student, or he may be an arts college student, art student. Okay, sometimes இதை தவிர others இருக்கலாம். They may be a biomedical student, something pharmaceutical students or some other students. So you can have the option others. So others கொடுத்தாங்கன்னா இந்த 5 ஆப்ஷன் தவிர வேற ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் அவங்க ஃபாலோயிங் பண்ணாங்கன்னா they can mention that. ஸோ அதுக்காக தான் இந்த othersங்கிற ஒரு ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இயர் ஆஃப் ஸ்டடி, டிபார்ட்மெண்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கி ஆகணும். அப்புறம் அவங்களுடைய சிட்டி, இன்ஸ்டியூஷன் நேம், அப்புறம் அவங்களோட சிட்டி, அப்புறம் உங்களோட ஸ்டேட், கண்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து திரும்பி நான் வந்து இது டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நான் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு சிம்பிளான வழி, ஏற்கனவே நான் இந்த ஃபார்ம் என்கிட்ட இருக்கு அப்படின்னால நான் கொஸ்டின்ஸை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ஆப்ஷன் இம்போர்ட் கொஸ்டின்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இம்போர்ட் கொஸ்டின்ஸில் நான் சாம்பிள் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்றனால அந்த ஃபார்மை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்மில் எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஸ்டடி வேணும், டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே இயர் ஆஃப் ஸ்டடி வேணும், அதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், எனேபிள் பண்ணுறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட் நேம் நான் வாங்க. அடுத்தது அவங்க இன்ஸ்டியூஷன் நேம் வேணும், சிட்டி நேம் வேணும், ஸ்டேட் நேம் வேணும், கண்ட்ரி நேம் வேணும். ஸோ இன்ஸ்டியூஷன் நேம் வேணும், சிட்டி நேம் வேணும், ஸ்டேட் நேம் வேணும், கண்ட்ரி நேம் வேணும். ஸோ இது எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் கொடுத்தோன்னா என்ன பண்ணிடும் பாருங்க, இங்கே எல்லாமே வந்துடும். புரியுதா? இது கரெக்டாக எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, ப்ரிவியூலாம் என்னது உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரிவியூ பார்க்குறது, ஒரு ட்ரையல் பார்க்குறது. பாருங்கள், அழகாக லோகோ வந்துருச்சு, அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. கேசி வெபினார் சீரிஸ் 2 அலுமினி டெக்னோ டாக் ஆர்கனைஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஎஸ்சி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 4 days 8 webinar sessions. Then King's College of Engineering, இங்கே Tangier வந்துருச்சு. KCE webinar series 2 alumni talk heading கீழே போஸ்டர் வந்துருச்சு. Salutation Mr. and Mrs. The name வந்துருச்சு. Participant is a +1 student details எல்லாமே வந்துருச்சு. Year of study வந்துருச்சு. Department name இங்கே டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. சப்போஸ் இது என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அது இன்னொரு அடிஷ்னலாக இப்போ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. திரும்பி இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போயிட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் நேமில் வந்து இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆட் ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டு கெமிக்கல், இஃப் இஸ் எ கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் கெமிக்கல் அப்படின்னா திரும்பியும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கணும்னா திரும்பி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பி இங்கே ப்ரிவியூ நான் கொடுக்கணும். ப்ரிவியூ கொடுத்த உடனே இப்போ வந்து இந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகிறது நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அடுத்தது நம்ம இன்ஸ்டியூஷன் நேம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் டீடைல்ஸ் வந்திருக்கு. இன்ஸ்டியூஷன் நேம் வந்திருக்கு, சிட்டி வந்திருக்கு, அப்புறம் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, இந்த எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு வந்துருச்சு. புரியுதா? இப்போ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து இதில் இந்த மாதிரி நமக்கு இந்த ப்ரிவியூவில் இதுதான் அட்வான்டேஜுங்க. நம்ம என்ன முடிச்சிருக்கோன்றதை நம்ம அது வரைக்கும் நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வேற என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இமெயில் அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து நிறைய பேர் அதை செக் பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது அவங்க வாட்ஸ்அப் நம்பரை வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் ஒன்று ஒன்றா நம்ம ஒருத்தர் ஆட் பண்ணிட்டு இருப்போம். அது நமக்கு வந்து ஆர்கனைஸ்க்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமான ஜாப். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி அதோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி இங்கே ஒரு ஃபார்ம்லேயே நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்கள அப்படியே ஜாயின் பண்ண சொல்லிடலாம். இந்த இன்வைட் லிங்கை நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் கொஸ்டினில் போயிட்டு அந்த சாம்பிள் இருந்து அந்த ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த 2 கொஸ்டினை நான் இங்கே எனேபிள் பண்ணுறேன்.
ஸோ இது பாருங்க பின்னாடி வந்திருக்கு இந்த கொஸ்டின்னா அந்த கண்ட்ரிக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா இதை அப்படியே தூக்கி இங்கே கீழே கொண்டு போயிருக்கலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு போய் கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்ட்ரிக்கு அப்புறம் வரணும்னா இது இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து முன்னாடி வரணும். ஸோ அதை நான் முன்னாடி இங்கே போட்டுக்கிறேன். இன்ஸ்டிடியூஷன் இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் நேம், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துடும். இந்த ப்ரிவியூவில் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கலாமா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ப்ரிவியூ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த தேர்டு ஐகான் இப்போ பாருங்கள். ப்ரிவியூவில் வந்து சூப்பராக வந்துருச்சா? இதை கிளிக் பண்ணால் அவங்க இன்வைட் லிங்க்குக்கு எந்த குரூப்போ அந்த குரூப்புக்கு போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஜாயின் சேட் கொடுத்தீங்கன்னா சேட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இங்கே கொடுத்துடலாம். அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் வாங்கிடணும். ஓகேவா? இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரிவியூவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம இந்த ஆர்கனைசர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள்தையும் இந்த மாதிரி ஒரு இதில் டைரெக்டாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்கான ஒரு ஸ்க்ரீன் வரும். டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் ஆர்கனைசர்ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். மேலே வந்து ஃபார் ஃபர்தர் queries and clarifying contact event coordinators இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையில்லாதனால இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏற்கனவே டைப் பண்ணதுனால இந்த கொஸ்டினை ஜஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து இந்த சாம்பிள் இருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து have you joined the WhatsApp group அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த குரூப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா பார்ட்டிசிபேட் வந்து சில பேர் வந்து இந்த குரூப்பை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக have you joined the WhatsApp group அப்படிங்கிறத ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஃபார் ஃபர்தர் queries and clarifications அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிடுறோம். அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நம்ம இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம கொடுத்துறோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மேலே நம்ம கொண்டு போய் இங்கே வச்சிடறோம். ஓகேவா? இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த குரூப் நான் திரும்பி இந்த கொஸ்டின் நான் இங்கே கீழே கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக இங்கே have you joined the WhatsApp group yes or no அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுத்த உடனே அவங்க எந்த ஆப்ஷன்றதை அவங்க சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்தர் queries and clarificationsல இந்த யார் யார் கோஆர்டினேட்டர்ஸ் நேம், இந்த கன்வீனர்ஸ் இது எல்லாமே வந்துருங்க. இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முடைய ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் திரும்பி இங்கே ப்ரிவியூ ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா லோகோ இதெல்லாம் நம்ம வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்துருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இன்வைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம். அப்புறம் இந்த பார்ட்டிசிபென்ட் வந்து அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்களான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இந்த கன்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னா சில பேர் வந்து குரூப்பில் இல்லை அப்படின்னா அவங்க நம்ம ஃபார்முலாவே ஆட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்ககிட்ட அதில் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் டீட்டெயில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸையும் கடைசி பிளாக்ல நம்ம கொடுத்துடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இமெயில் அட்ரஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும். ஸோ இமெயில் அட்ரஸ் நம்ம வாங்குறதுக்கு வந்து எந்த ஆப்ஷனில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ரிசிப்ட்ஸ் இதில் வந்து ஆல்வேஸ் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸை நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். ஆல்வேஸ்ன்ற ஆப்ஷனையும் நம்ம கொடுத்தாகணும். அடுத்தது வந்து ரெக்வயர் சைன்இன், இது வந்து லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஒரு தடவை தான் அவங்க சைன்இன் பண்ணணும். ஸோ அதுக்காக லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுங்க.
இதை தவிர இது எதுக்காகன்றது தெரியுங்களா? இமெயில் அட்ரஸ் நம்ம அவங்ககிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம். ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா அதை இதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட்ன்ற ஆப்ஷன் எதுக்காக ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் வந்து அவங்க ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்த உடனே அவங்க டீட்டெயில்ஸ் எதனா தப்பாக கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட்ல பார்த்தாலே நம்ம அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக அவங்களுக்கே மெயில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே தெரிஞ்சுவோம் நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோமோ அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் ஆன் பண்ணி ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்புறம் லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் எதுக்காகனா ஒரு தடவை தான் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்றோம். இது எல்லாமே நம்ம கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேப்ல செகண்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து யுவர் ரெஸ்பான்ஸ் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது தெரியுது பாருங்க ஸ்க்ரீனில் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு வரும். அது பதிலாக வேற எதனா மெசேஜ் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் அவர் வெபினார் சீரிஸ் 2 மேக்ஸிமம் 100 participants only in each webinar session. அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். லிங்க் ஃபார் அட்டெண்டிங் த வெபினார்ஸ் வில் பி ஷேர் த்ரூ வாட்ஸ்அப் குரூப்ஸ். இது மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கோஆர்டினேட்டர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ரெசன்டேஷன்ற ஒரு பார்ட்டில் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் கொடுத்துடலாம். ஸோ பார்ட்டிசிபெண்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த அவங்களோட ஸ்க்ரீனில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அதுக்காக தான் இந்த மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் தெரியும். அதுக்காக இந்த மெசேஜஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நான் குவிஸாக எதுவுமே கண்டக்ட் பண்ணலை. ஸோ அது நார்மல் ஃபார்ம்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முடைய லிங்க் நீங்கள் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இந்த செகண்ட் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஆப்ஷன் வந்துடும். இதில் ஷார்டன் யூஆர்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூஆர்எல்லை ஷார்டன் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். web.whatsapp.comல போயிட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி அவங்களுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யாருக்கு நமக்கு டைப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? தட்ஸ் இட். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு 5-6 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த டீட்டெயில்ஸ் கூட இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா? கேசி வெபினார் சீரிஸ் 2 அலுமினோ டெக்னோ டாக் ஆர்கனைஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீ இப்போ இந்த இதில் எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க்கை எப்படி ஷேர் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கிரியேட் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். Until then, it's bye from Rajesh. Take care. Have a nice time. Stay safe at home and fight with Corona. We'll overcome Corona. Okay. Thank you so much. Have a nice time.